JavaScript based டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப பாப்புலரா இருக்க கோட் எடிட்டர்னா அது VS Code தானே. ஸோ VS Codeல இன்னும் நிறைய டூல்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் Prettier. Prettierன்றது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. கோட் ஃபார்மட்டிங்க்கு Prettier வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி VS Codeல செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் VS Code ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா index.js ஃபைல் இருக்குது. நம்ம எதுவும் கோட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு எக்ஸ்டென்ஷன் டேப் போங்க. எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு Prettier வந்து இன்ஸ்டால் பண்ணணும். போயிட்டு Prettier அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து வரும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு டிசேபிள் அன்இன்ஸ்டால்ற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை இன்ஸ்டால் கிளிக் பண்ணி Prettier வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் Prettier இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நமக்கு டேரெக்டாக வந்து அது ஒர்க் ஆகாது. நம்ம போய் சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே செட்டிங்ஸ் போகிறேன். இங்கே கீழே இருக்குல்ல, நம்ம இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம Prettier வந்து டிஃபால்ட் ஃபார்மட்டாக கொடுக்கணும். ஸோ இங்கே போயிட்டு டிஃபால்ட் ஃபார்மட்டர் அப்படின்னு கொடுங்க. இப்போ டிஃபால்ட் ஃபார்மட்டர் அப்படின்னு கொடுத்தா இங்கே Prettier வருதுல்ல, இங்கே மற்றது இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா நன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இங்கே போயிட்டு Prettier அப்படின்னு இருக்கும், அந்த Prettier போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் ஃபார்மட்டர் வந்து Prettier அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இது செலக்ட் பண்ணோடனே இப்போது செட்டிங்ஸ் போகிறேன், திரும்ப செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இப்போ Prettier வந்து செட் பண்ணிட்டோம், பட் அது எப்போ வந்து ஃபார்மட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ அது கொடுக்கணுன்னா திரும்ப நான் செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன், ஃபார்மட் ஆன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே வந்து டிக் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து டிக்காக இருக்காது. இந்த செக் பாக்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து Prettier வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ index.js போகிறேன். index.jsல போயிட்டு இப்போ நான் கான்ஸ்ட் x = 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஃபார்மட்டில் இல்லை. நம்ம கரெக்டான ஃபார்மட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கணும்ல, இது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும்ல. பட் நான் இப்போ எதுவுமே பண்ணல. இங்கே நான் இப்போ போய் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கரெக்டாக வந்து ஸ்பேஸ் ஆட் ஆகிடுச்சுல, அது மாதிரி செமிகோலனும் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ Prettier வந்து இந்த மாதிரி நமக்கு ஃபார்மட்டிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு கான்ஸ்ட் greeting அப்படின்னு கொடுக்குறேன். greeting = hello world அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ சேவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நமக்கு ஃபார்மட் ஆகிடுச்சு. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம ஃபைலில் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறப்பையும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மட்டிங் வந்து நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து டபுள் கோட்ஸாக வந்து Prettier வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து அதில் சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படி Prettierல வந்து ஃபார்மட்டிங் நடக்கும். அந்த ரூல்ஸை வந்து பார்க்கணும், அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். அது பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே வெப்சைட் போங்க, இந்த Prettierன்ற வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு டாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ போய்ட்டு ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது இதில் என்ன டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ கோட்ஸ் அப்படின்னு கொடுத்தா இங்கே வந்து சிங்கிள் கோட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால தான் நம்ம சேவ் பண்ணுறப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அது டபுள் கோட்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இப்போ செமிகோலன்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம கோட் எழுதுகிறப்போ இப்போ நமக்கு மாடர்ன் JavaScriptல வந்து இது இல்லாமலும் நமக்கு ஒர்க் ஆகும்ல. இப்போ நான் சேவ் பண்ணாலும் இப்போ Prettier இருக்கனால நான் செமிகோலன் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும், எனக்கு செமிகோலன் வந்து தேவையில்லை அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வேரியபிள் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டாட் இந்த நேமில் தான் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். Prettier RC அப்படின்ற நேமில் இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே இந்த பேஜில் இருக்குல்ல, இங்கே இருக்க எல்லா வேரியபிள்ஸுமே நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும். இப்போ நான் போய்ட்டு இந்த செமிகோலன் வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். இப்போ இது ஓவர் ரைட் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல செமி அப்படின்ற இந்த கீ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்குது. நான் போய் அதை ஃபால்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ செமி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது டிஃபால்ட்டாக நம்ம செமி வந்து ட்ரூ இருக்குது, நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது இப்போ ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணோன்னா நமக்கு வந்து Prettier வந்து அந்த இது வந்து ஆட் பண்ணது. இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் செமிகோலன் வந்து ஆட் பண்ணதில்ல. இப்போ நான் இப்போ போய்ட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன்லாம் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுல. ஸோ அது மாதிரி நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஃபார்மட் .Prettier RC. இது வந்து இங்கே டாக்குமெண்ட் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான ஃபைல் ஃபார்மட் தான். இந்த ஃபார்மட்டில் கொடுத்துட்டு இங்கே இருக்க எல்லா வேரியபிள்ஸையும் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓவர் ரைட் பண்ணிவிட்டு நம்ம Prettier வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே,
ஸோ இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ Prettier செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கோடில் எப்படி ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஷார்ட்கட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்சோல் லாக் கமாண்ட் இருக்குல்ல, நம்ம எப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணுறப்போ, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் பிளேசஸில் கண்டிப்பாக வந்து கன்சோல் லாக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து console.log அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி வந்து இந்த கன்சோல் லாக் கமாண்ட்க்கு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே யூசர் ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த யூசர் ஸ்னிப்பெட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து நியூ குளோபல் ஸ்னிப்பெட்ஸ் ஃபைல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே நேம் கொடுக்கணும். நம்ம பெட்டர் வந்து நீங்கள் உங்கள் யூசர் நேம் என்னவோ அதே கொடுக்குறதா வந்து பெட்டராக இருக்கும். நான் இப்போதைக்கு இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இப்போ ஷார்ட்கட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது பை டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்னிப்பெட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். நம்ம இதே யூஸ் பண்ணி நம்ம console.logக்கு ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இந்த எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கீழே இருக்கிறதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அன்கமெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து print to console அப்படின்னு நேம் இருக்குது. ஸ்கோப் வந்து JavaScript TypeScript கொடுத்துருக்காங்க. எனிவே நம்ம JavaScript யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதே ஃபைல், JavaScript யூஸ் பண்ணாலும் TypeScript யூஸ் பண்ணாலும் இந்த ஃபைலே வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இங்கே ப்ரிஃபிக்ஸில் வந்து லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பதிலாக இப்போ கன்சோல் லாக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் லாக்ன்ற நேமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கன்சோல் லாக் அப்படின்றனால சிஎல் அப்படின்ற நேம் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிரிண்ட் என்ன வேணால் வந்து அதை நேம் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு தோணுதோ அதை வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து சிஎல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாடியில் console.log இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே $1 இருக்குது. நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் இருக்க $2 இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு console.log மட்டும் இருக்குது. இந்த செமிகோலனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணனா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம console.log அப்படின்ற கமாண்டுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிஃபிக்ஸில் இருக்குல்ல, நம்ம இந்த சிஎல் அப்படின்னு கொடுத்தோன்னா இனிமேல் வந்து நமக்கு console.log வந்து வரும். இப்போது நான் index.js ஃபைல் போகிறேன். இப்போ இங்கே போயிட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ் வந்து அங்கே சிஎல் தானே செட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஎல் அப்படின்னு கொடுத்தோன்னா console.log அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த console.logக்கு இது வந்து ஷார்ட்கட் மாதிரி இப்போ செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட்டில் வந்து இனிமேல் console.log அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக சிஎல்ன்ற ப்ரிஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்னிப்பெட் இருக்குல்ல, ஸோ இதில் போய்ட்டு இப்போ சிஎல் கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரிஃபிக்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தீம் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தீம் செட்டப் பண்ணுறது வந்து இந்த VS கோடில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இங்கே வந்து தீம்ஸ் இருக்கும். தீம்ஸில் போயிட்டு கலர் தீம் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக நமக்கு வந்து சில தீம்ஸ் இருக்கும். அது தீம்ஸ் இப்போ நான் இங்கே போயிட்டு அபைஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுல. ஸோ அது மாதிரி நிறைய தீம்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக அவைலபிள். ஸோ அந்த தீம்ஸ் வந்து எது நமக்கு சூட்டபுளாக இருக்கோ அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன்லேயும் நிறைய தீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தீம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். நம்ம தீம்ஸ் டேப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து வந்து உங்களுக்கு தேவையான தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தீம் செட் பண்ணுறது VS கோட் பொறுத்தளவு ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது சோஃபார் நம்ம பார்த்தது எல்லாமே பிளைன் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் வந்து ரியாக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ ES7 அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ES7 ப்ளஸ் React native snippets இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ரியாக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம எப்படி வந்து மொதல் வந்து console.log வந்து ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இந்த ஸ்னிப்பெட்ஸ்ன்னு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்டப் இருக்குது. கிட்டப்பில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் லிஸ்ட்டு அந்த மெனு மாதிரி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பாசிபிலிட்டிஸ், என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். இந்த கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் இப்போ RAFCE அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அதாவது இங்கே ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் காம்பனண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ நான் இங்கே போயிட்டு டேப் பண்ணேன் அப்படின்னா இந்த காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் கிரியேட் பண்ணுறதால இண்டெக்ஸ் அப்படின்ற நேமோட இந்த காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி இந்த லிஸ்ட்டு வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டை கோத்ரூ பண்ணிங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இது நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டூல்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நம்ம கோடில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.